வாழை மரம் காக்கா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு பசுமை நிறைந்த கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் பல மரங்கள் இருந்தன. மாம்பழ மரம், தேங்காய் மரம், நெல்லிக்காய் மரம், மேலும் நடுவில் ஒரு அழகான வாழை மரம். அந்த வாழை மரம் பெரியதல்ல, ஆனால் அதன் இலைகள் பச்சையாக மிளிர்ந்து அதன் தண்டின் அருகே ஒரு கூடு இருந்தது. அந்த கூடில் ஒரு கருப்பு காக்கா வாழ்ந்தது. அது மிகவும் புத்திசாலி, அன்பானது. மற்ற பறவைகளுடன் நட்பாக இருந்தது. காலை நேரம். ஒவ்வொரு காலையும் காக்கா அந்த வாழை மரத்தின் மேலிருந்து கத்தி எழுப்பும், காக்கா காக்கா என்று. அதைக் கேட்ட கிராமத்து குழந்தைகள் சிரித்துக்கொண்டே பள்ளிக்கு போவார்கள். வாழை மரத்தின் கீழ் ஒரு சிறிய கிணறு இருந்தது. அங்கே கிராமத்து பெண்கள் தண்ணீர் எடுக்கும்போது காக்காவுடன் பேசிக்கொள்வார்கள். காக்கா, இன்றும் உனக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்டாய்? அதற்கு காக்கா சிரித்து கத்தும், கா கா என்று. புதிய உயிர்கள். ஒருநாள் காக்காவுக்கு 3 சிறிய முட்டைகள் பிறந்தன. அவற்றை தன் இறக்கைகளால் சூடாக வைத்துக்கொண்டு சில நாட்களில் 3 குட்டி காக்காக்கள் பிறந்தன. அம்மா காக்கா அவற்றுக்கு புழு, தானியம், பழச்சாறு போன்றவற்றைக் கொண்டு வந்து ஊட்டியது. குட்டிகள் நாள் தினமும் வளர்ந்து கத்தத் தொடங்கின. வாழை மரம் அவற்றுக்கு நிழல் கொடுத்தது. மழையில் தண்ணீர் துளிகள் விழும்போது கூடி ஈரமாவதை தடுத்தது. காக்காவுக்கு அந்த மரம் தன் குடும்பமாகவே தோன்றியது. அபாயம். ஆனால் ஒருநாள் தோட்டக்காரன் வந்தான். அவன் பெரிய கோடாரியுடன் பேசிக்கொண்டு வந்தான். அவனிடம் மற்ற தொழிலாளிகள் இருந்தனர். இந்த வாழை மரம் பழையது, நாம இதை நாளைக்கு வெட்டணும் என்றான் தோட்டக்காரன். அதைக் கேட்ட காக்கா பயந்து கீழே பறந்து வந்து சொன்னது, தோட்டக்காரா, தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதே. என் குட்டிகள் இன்னும் பறக்க கற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்சம் நாட்கள் காத்திரு. தோட்டக்காரன் சிரித்தான். காக்கா பேசுதா என்று ஆச்சரியப்பட்டான். அவன் சிந்தித்து, சரி காக்கா, உனக்கு 1 வாரம் நேரம், அப்புறம் நான் மரத்தை வெட்ட வேண்டும் என்றான். 1 வாரம். அந்த 1 வாரத்தில் காக்கா தனது குட்டிகளுக்கு பறக்க கற்றுக் கொடுத்தது. காலை எழுந்தவுடன், இறக்கைகள் விரி காக்கா, உயரம் பற என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருந்தது. முதல் நாளில் குட்டிகள் விழுந்தன. 2ஆம் நாளில் சற்றே பறந்தன. 3ஆம் நாளில் சிறிது தூரம் பறந்தன. 7ஆம் நாள் வந்தது. தோட்டக்காரன் கோடாரியுடன் வந்தான். அவன் பார்த்தான், 3 குட்டி காக்காக்களும் வானத்தில் பறந்து தாயுடன் சேர்ந்து சுற்றி வருகின்றன. காக்கா பறந்து வந்து மரத்தில் அமர்ந்து சொன்னது, தோட்டக்காரா, உனக்கு நன்றி. என் குட்டிகள் இப்போது பறக்க முடிகிறது. நீ சொன்ன வாக்கை நினைவில் வைத்தேன் என்று. மனமாற்றம். அந்த காட்சியை பார்த்தவுடன் தோட்டக்காரன் மனம் நெர்மனமானது. அவன் நினைத்தான், இந்த மரம் ஒரு உயிருக்கு வீடு. இதை வெட்டினால் அந்த உயிர்கள் எங்கே போகும்? அவன் கோடாரியை கீழே வைத்து மரத்தை தடவி, இதை இனி நான் வெட்ட மாட்டேன். இது என் தோட்டத்தின் அன்பு மரம் என்றான். அதைக் கேட்ட காக்கா மகிழ்ச்சியுடன் சுற்றி பறந்தது. குட்டி காக்காக்களும் அதே போல பறந்தன. அந்நாள் முதல் தோட்டக்காரனும் காக்காவும் நண்பர்களானார்கள். அவன் தினமும் பழங்களை காக்காவுக்கு வைத்து விடுவான். வாழை மரம் காக்காவின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், இயற்கை எல்லா உயிர்களுக்கும் வீடு. நம்மால் முடிந்தவரை மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் காப்போம். அன்பும் நன்றியும் எப்போதும் மனிதனின் இதயத்தை மாற்றும்.